ஓம் சாந்தி. 1 நவம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: பாபாவின் சேவை என்ன, எது இல்லை? பாபாவின் சேவை என்ன, எது இல்லை? இரண்டாவது கேள்வி: எதில் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது? எதில் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது? மூன்றாவது கேள்வி: எது ஆத்மாவின் யாத்திரை? எது ஆத்மாவின் யாத்திரை? நான்காவது கேள்வி: பல ஜென்மங்களின் பாவம் எப்படி போகும்? பல ஜென்மங்களின் பாவம் எப்படி போகும்? அஞ்சாவது கேள்வி: யார் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள்? யார் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள்? ஆறாவது கேள்வி: தேகப்பற்று மற்றும் தேக அபிமானம் எப்போது முடியும்? தேகப்பற்று மற்றும் தேக அபிமானம் எப்போது முடியும்? fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு அடியிலும் டேஷ் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தனது டேஷ் மறைக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் டேஷ் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தனது டேஷ் மறைக்கக்கூடாது. இரண்டாவது, தேகதாரியை நினைவு செய்தால் டேஷ். தேகதாரியை நினைவு செய்தால் டேஷ். மூன்றாவது, கவனக்குறைவாக இருந்தால் டேஷ். கவனக்குறைவாக இருந்தால் டேஷ். நான்காவது, டேஷ் என்று ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். டேஷ் என்று ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். அஞ்சாவது, எதுவரை கர்மாதீத்த நிலை வரவில்லையோ, எதுவரை கர்மாதீத்த நிலை வரவில்லையோ அதுவரை டேஷ் மூலம் ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். டேஷ் மூலம் ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: பாபாவின் சேவை என்ன, எது இல்லை? பாபாவின் சேவை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது. மற்றபடி கிருபை அல்லது இரக்கம் அல்லது ஆசீர்வாதம் இதெல்லாம் அவருடைய சேவை இல்லை. இரண்டாவது, இதில் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. தேவையில்லாத வீணான விஷயங்களை பேசுவதில் நேரத்தை வீணாக்குவதால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. தேவையில்லாத இந்த உலகில் வீணான விஷயங்கள் பேசுவதில் நேரத்தை வீணாக்குவதால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. மூன்றாவது கேள்வி: எது ஆத்மாவின் யாத்திரை?
பில்லரை போய் தொட்டுட்டு வரணும். ஆத்மா அபிமானியாகி அஷரீரி பவ, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இதுதான் ஆத்மாவின் யாத்திரை. ஆத்மாவினுடைய யாத்திரை எது? அஷரீரி பவ, அதாவது ஆத்மா அபிமானியாகி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இதுதான் ஆத்மாவின் யாத்திரை ஆகும். 4வது, பல ஜென்மங்களின் பாவம் எப்படி போகும்? யோக அக்னியின் மூலம்தான் பல ஜென்மங்களின் பாவம் போகும். 5வது, யார் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள்? திட சங்கல்பம் மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக்கி வெற்றியின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள். 6வது கேள்வி, தேகப்பற்று மற்றும் தேக அபிமானம் எப்போது முடியும்? சதா செய்பவர் செய்விப்பவரான தந்தையின் நினைவு இருந்தது என்றால் அப்பொழுது அந்த தேக அபிமானம் தேகப்பற்று முடிந்து போகும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு அடியிலும் டேஷ் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தனது டேஷ் மறைக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலையும் அழியாத சர்ஜனிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தனது நோயை சர்ஜனிடம் மறைக்கக்கூடாது. 2வது, தேகதாரியை நினைவு செய்தால் டேஷ், தேகதாரியை நினைவு செய்தால் துர்கதியை அடைவார்கள். 3வது, கவனக்குறைவாக இருந்தால் டேஷ், கவனக்குறைவாக இருந்தால் மிகவும் பச்சாதாபப்பட வேண்டியதாக நேரிடும். 4வது, டேஷ் என்று ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுங்கள். 5வது, எதுவரை கர்மாத்தீத்த நிலை வரவில்லையோ அதுவரை டேஷ் ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். எதுவரை கர்மாத்தீத்த நிலை வரவில்லையோ அதுவரை மனம் சொல் செயல் மூலம் ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.